ஆஹா கல்யாணம் அடுத்த வார எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா விஜய் தான் அழகியோட அப்பா அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு. இந்த விஷயம் தெரிஞ்சதுமே குடும்பத்தில் இருக்க எல்லாமே ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க. ரொம்பவே சோகமான விஷயம் என்ன அப்படின்னா விஜய்க்கே நம்ம தான் அழகியோட அப்பாங்கிற விஷயமே அன்னைக்கு தான் தெரியும். ஏன் அப்படின்னா இது வந்து விஜயே அறியாமல் நடந்த ஒரு விஷயம். இந்த விஷயம் வந்து விஜய்க்கு தெரிஞ்சோன்னே ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுது கூனி குறுகி நிற்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூர்யா வந்து விஜய்க்கு ஆறுதல் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் விஜய் வந்து அழகி கிட்ட போயிட்டு என்ன மன்னிச்சிரு அழகி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. விஜய் பார்த்தீங்கன்னா அழகி கிட்ட இந்த மாதிரி என்ன மன்னிச்சிருன்னு வாயை திறந்து சொல்லு அழகி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதுக்கு வந்து அழகிய வந்து என்ன சொல்வா அப்படின்னா நீங்க தான் என் அப்பாவா, நீங்க இனிமே என்னை விட்டுட்டு போக மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜயை பார்த்து அழகிய வந்து கேட்பாங்க. அதுக்கு விஜய் வந்து அழகிய பார்த்து இனிமே உன்னை விட்டுட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன் அழகி அப்படின்னு சொல்லிட்டு அழகிய வந்து ஹக் பண்ணி ரொம்பவே அழுவாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனாமிகா வந்து விஜய் கிட்ட வந்துட்டு யாருக்கு யார் அப்பா, என்ன அனாதை குழந்தை எதுக்கு நீ தூக்கி வச்சிருக்க, இறக்கி விட அப்படின்னு சொல்லிட்டு விஜயை பார்த்து சொல்லுவாங்க. இதை கேட்டு விஜய் பார்த்தீங்கன்னா அனாமிகாவை ஓங்கி ஒரு அறை விடுவாங்க. அதுக்கப்புறம் அனாமிகா ரொம்ப ஷாக் ஆயிடுவாங்க. நீ சரியான கொலகாரி, நீ எதுக்கு என் விஷயத்தில் தலையிடுற அந்த மாதிரி விஜய் கேட்பாங்க. என்ன விஜய் தேவையில்லாமல் கொலகாரின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, உன்னால தான் எங்கள் அண்ணன் நீ உயிரெல்லாம் போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அனாமிகாவை பார்த்து சொல்லுவாங்க. தேவையில்லாமல் என் மேலே பழி போடாத விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா வந்து விஜயை பார்த்து சொல்லுவாங்க. அதுக்கு விஜய் சொல்லுவாங்க நீ தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே அனாமிகா வந்து கோவத்தில் ஆமாம் நான் தான் பண்ணேன், இப்போ பண்ணது மட்டும் இல்லை இனிமேல் நான் பண்ண போகிறதுல தான் விஷயமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா வந்து சொல்லுவாங்க. அதுக்கு வந்து விஜய் வந்து சொல்லுவாங்க ஓ அப்படியா, இனிமேல் உன் கூட வாழ்ந்தா தானே, இனிமேல் நான் உன் கூட வாழவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லுவாங்க. ஒரு பேய் கூடலாம் என்னால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லுவாங்க. அதுக்கு வந்து தாத்தா ஏன் விஜய் இப்படிலாம் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. உடனே விஜய் வந்து இல்லை தாத்தா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அழகிய தூக்கிட்டு கிளம்பிடுவாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் சொன்னதை கேட்டுட்டு அனாமிகா வந்து கோச்சிக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் விஜயும் வந்து அனாமிகாவை போய் கூப்பிட மாட்டாரு. ஃபேமிலியில் வந்து எல்லாமே விஜய் கிட்ட சொல்லி பார்த்தாலுமே விஜய் வந்து யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க. இனிமேல் அனாமிகா கூட வாழவே மாட்டேன், என்னை வந்து யாருமே வற்புறுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லிடுவாரு. இனிமே அழகிதான் என் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லுவாரு. விஜய் வந்து இப்படி தனியா கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு மகா பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் பண்ணி இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மகா என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா அனாமிகா வந்து இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஒரே பிரச்சனையாக தான் பண்ணிட்டு இருக்கா. எல்லார்கிட்டையும் பிரச்சனை பண்ணுறது இல்லாமல் விஜய்கிட்டையும் ஒழுங்காக வாழாமல் விஜய்கிட்டையும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. இந்த மாதிரி பண்ணுறதுனால விஜயோட நிம்மதியே போகுது அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் தான் அழகியோட அப்பா அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அனாமிகா வந்து இன்னும் ரொம்ப மோசமாக தான் நடந்துக்க போகிறா. அதனால இனிமேல் விஜய் கூட அனாமிகா வந்து சேர்த்து வைக்கிறது நடக்காத விஷயம். அது மட்டும் இல்லாமல் அனாமிகா விஜயும் திரும்ப சேர்த்து வச்சாலுமே அவங்க நிம்மதியாக வாழ்வாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான விஷயமா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து ரொம்பவே யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகா வந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மகாவும் ஐஸ்வர்யாவும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஐஸ்வர்யா வந்து மகாக்கு என்ன ஐடியா கொடுக்குறாங்க அப்படின்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பிரபா வந்து விஜய் வந்து லவ் பண்ணா, இப்போ வரைக்கும் வந்து பிரபா வந்து விஜயை தான் நினச்சிட்டு இருக்கா, கடைசி வரைக்கும் யாருமே கல்யாணம் பண்ணாமல் விஜயை மட்டும் தான் நினச்சிட்டு இருக்க போறா, நம்ம ஏன் பிரபாவை விஜய் கூட சேர்த்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்து மகாவை பற்றி கேட்பாங்க. நீ சொல்கிறது நல்ல ஐடியாவாக தான் இருக்குது ஐஸ்வர்யா, ஆனால் வந்து இது எப்படி வந்து நடக்க வைக்கிறது, ஏற்கனவே நம்ம 2 பேரும் இந்த வீட்டில் வந்து நம்மளை எல்லாமே திட்டி அதுக்கப்புறம் இப்போ தான் எல்லா பிரச்சனையும் சரியாகி நம்ம ஏற்றுட்ருக்காங்க, அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி வந்து பிரபாவை வந்து இந்த வீட்டுக்கு கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா சொல்கிறாங்க இல்லை இதுதான் கரெக்டாக இருக்கும், இந்த மாதிரி பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும், வேறு வழியே இல்லை, விஜய் வந்து தனியாக இருக்காரு, அவருக்கு ஒரு துணையை வந்து நம்ம தேடி தான் ஆகணும், அவருக்கு பிடிச்ச பிரபாவுக்கும் விஜய் ரொம்பவே பிடிக்கும், அதனால அவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கிறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்து மகா கிட்ட சொல்லுவாங்க. இதை எப்படியாவது பிளான் பண்ணி நம்ம அவங்க 2 பேருமே சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவும் மகாவும் பிளான் பண்ணுறாங்க. இதுதான் அடுத்த வார எபிசோடில் நடக்க போகிற கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.